ஹாய் டாடி. சொல்லுமா. வெரி குட் மார்னிங்மா. குட் மார்னிங் டாடி. டாடி 2 நாளைக்கு முன்னாடியே பேசியிருக்கணும். நம்ம ரொம்ப லேட்டா தான் பேசுறோம். ஆமாமா, சிச்சுவேஷன் கிடைக்கல. டிபேட் ஷோக்கு போயிருந்தீங்கல்ல. ஆமா, அதனால ஐயோ நீ வேற என்ன போட்டு பொலன்னு பொழுந்துட்டாங்கம்மா. நானும் சாதாரணமா இருப்பாங்க, நம்ம தான் பெரிய அறிவாளி நினைச்சிட்டு போனா பெரிய அறிவாளி தான் அங்க இருக்கிறாங்க. இப்ப நம்ம இல்லையா? இல்ல நாம இருக்கோம். ஆக்சுவலி கிளாரிஃபிகேஷன் ஆஃப் வாட் இஸ் அறிவாளி மீன்ஸ்னா, நாம இப்ப ஆச்சரியக்குறிகளா மாறி இருக்கோம். அவங்க ரெண்டும் ஆதான். அந்த டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. இது ஆச்சரியக்குறி, அது அறிவாளி, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் நினைச்சு கூட பாக்கலாமா, நான் போய் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணா ஃபயர் விடுவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா பயங்கரமா எடுத்து எரிஞ்சு பேசிட்டாங்கம்மா. ஒரே அசிங்கமா போச்சு. பட் இருந்தாலும் ஓகே ஃபைன், நல்லாதான் போச்சுமா. ஓகே ஓகே டாடி. இப்போ என்னது? வழக்கம் போல பழைய பேப்பர் தான்மா. பழைய பேப்பர் தான். போன 2-3 மாசத்துக்கு முன்னாடி பழைய பேப்பர். நீங்க திருந்த மாட்டீங்களா டாடி? சொல்லுமா. சரி, நம்ம அவர் பேசினார்ல ஈரோட்ல. அத பத்தி தான் நம்ம பேச போறோம் டாடி. அத நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த கூட்டம் பாத்தீங்கன்னா, மக்கள் ஒரு சம்பவம் நடந்துருச்சு, 41 பேர் இதுமாயிருச்சு, வரமாட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு, அரசியல் எதிர்காலம் முடிஞ்சு அப்படின்னு எல்லாம் பேசும்போது நின்னார்ல. ஹீ இஸ் a very very bold and virtual leader. தன்னை ஒரு அடையாளப்படுத்திக்கிறாரு. அவர் நான் கை ஆக்ஷன் பாருங்க, ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி அவர் அடையாளப்படுத்திக்கிறாரு. அவர் அப்ப கொஞ்ச நாள் முன்னாடி திருவண்ணாமலையில ஒரு கூட்டம் நடக்குது. பட் 2 கூட்டம் தான். பட் ஆனா அந்த கூட்டம் பாருங்களேன், அமைதியா போயிருச்சு, ஒண்ணுமே இல்ல. பட் இந்த கூட்டம் பாருங்களேன், இவரு இப்படி கையை இப்படி தூக்குனாருன்னா ஏழு கத்துறாங்க, புசிக்கெல்லாம் கத்துறாங்க, கேவலம். அதுதான் அந்த இன்ஸ்பயர் ஆஃப் த கூட்டம். இந்த ஆக்ஷன் பாருங்க, மறுபடியும் இன்ஸ்பயர் ஆஃப் த கூட்டம் அந்த வருது பாத்தீங்களா. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறாருல. ஹி இஸ் நெக்ஸ்ட் சிஎம் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம ஈஸியா ஓப்பனா அதை டிக்ளேர் பண்றதுல நத்திங் டு டு கூச்சம் ஃபார் மீமா. நம்ம என்ன வேணாலும் பேசலாமா. அந்த கூட்டத்தை பார்க்கும்போதுதான் ஓகே அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. அது புரியுது, அவ்வளவுதான் நமக்கு. அந்த கூட்டம் திரைத்துறையில இருந்து யாரு வந்திருந்தாலும் அவ்வளவு கூட்டம் வந்திருப்பாங்க டாடி. ஃபேன் பேஸ்ல வந்திருப்பாங்க. வந்தவங்களுக்கு யாருக்காவது கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு தெரியுமா? நீங்களும் இப்படி பேசலாமா? இப்ப நீங்க விஜய் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பர்சன்ஸ்க்காக நீங்க ஒரு ஃபார்மேட்ல நீங்க வச்சுக்கோங்க அவரை. பட் அவர் தான் முக்கியமே தவிர நம்ம அந்த கொள்கை இதெல்லாமே செகண்டரிமா. நீங்க அவர் போதும். he is a leader, he is a face of a politics, he is a face of a tvk, and everything is he. no ஏன் கொள்ளுங்க டாடி. கை தான உடைஞ்சது. ஆமா டாடி. எஸ், அங்கேயே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அவர் அழகா பண்றாருமா. அந்த பாலிடிக்ஸ் அவர் அழகா சேர்த்து அந்த இடத்துல பண்றாரு. அவர் வந்தா போதுன்றாரு. இப்ப the very bold and iron man and a very good leader of this is called செங்கோட்டையன். Iron Man. Yes. Iron Man. Yes. Tony Stark. சரி, ஓகே. அவர் மாதிரி வர ஆளுங்கள்லாம் நீங்க இங்க வரும்போது அந்த கூட்டம் பாருங்க, இன்ஸ்பயர் ஆகுது. வாட், இவர் தான் அரசியல்வாதியா அப்படின்னு பாக்குறாங்கல்ல. ஸோ இட் வில் பி a convert for vote in 2026. அவருக்கு கிட்டத்தட்ட 70 வயசு என்னமோ ஆகுது டாடி. ஆனா ஒரு டைம் கூட இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்களே, அவங்களை எதிர்த்து ஆக்ரோஷமா பேசியோ இல்ல அரசியல் கருத்துக்கள் புரிதலோட பேசியோ பார்த்ததே இல்லை. அதாவது ஒரு சிங்கம் பதுங்கி இருக்கு அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் வேட்டை வீரியமா இருக்கும் அப்படின்னு அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் இந்த டிக்ஷனரியில நான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வேட்டை அதுக்கு அதிகமா இருக்கும். அதனாலதான் அந்த அருண்ராஜ் அவர் பேசும்போது தெளிவா கோட் பண்றாரு, செங்கோட்டையன் அவர்களுக்கு வயது 20 குறைந்து விட்டது அப்படின்னு அவரு கோட் பண்றாரு அந்த சிங்கத்துக்கு. எப்படி டாடி 70 வருஷமா ஒரு சிங்கம் பதுங்கிக்கிட்டே இருக்க முடியும்? இப்ப நம்ம சிங்கம் பதுங்கி இல்லையா? இந்த சிங்கமும் கல்ட்டு சிங்கம், இது வயசான சிங்கம் தான் வைங்களேன். செங்கோட்டையின் 77, இவருக்கு 50, கிட்டத்தட்ட ஒரு 27 தான் டிஃபரெண்ட். ஆஃப் செஞ்சுரி. 2 தாத்தா சிங்கம் தான். சிங்கம் எப்பவுமே அமைதியா இருக்கும். அதுவே ஆண் சிங்கம் சோம்பேறியான சிங்கம், அவ்வளவுதான். அதை நீங்க வேட்டைக்கு பயன்படுத்தணும். அப்படி காட்டுக்கு ராஜா நீங்க தான் மனுஷங்க தான் சொன்னீங்களே தவிர அந்த சிங்கம் பாவம், அது சோம்பேறி, அதுக்கு ஒண்ணும் தெரியாது, அது தத்தி, அது வெக்கம் கட்டது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நீங்களா தான் கற்பனையா சொல்லிக்கிட்டீங்களே தவிர அதுக்கெல்லாம் சிங்கம் ஆஃப் விஜய் இஸ் நாட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்மா. இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்குல்ல டாடி, அந்த தீய சக்தி அதை எப்படி பாக்குறீங்க? ஃபயரா இருந்ததா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தீய சக்தின்னு தான் அங்க பேப்பர்ல எழுதி கொடுத்தது. பட் அது சொல்லும் போதே பேப்பர் பறந்துருது. பேப்பர் பறந்த உடனே பட் அந்த இடத்துல தன்னை ஒரு தலைவரா அறிமுகப்படுத்திக்கிட்டு அவர் அதை செதுக்கி அந்த இடத்துல அது ஒரு வேர்டையே டக்குன்னு அவர் போடுறாருல. அந்த அவருடைய முகத்துல நான் அண்ணாவை பாக்குறேன் அந்த இடத்துல. சீரியஸ்லி ஆக்சுவலி அண்ணா ஒரு கூட்டத்துல பிகாஸ் பக்கத்துல பிகாஸ் போட்டு ஒரு சொல்லுங்க அப்படின்னும் போது அண்ணா அந்த இடத்துல போல்டா சொல்றாரு, பிகாஸ் அப்படின்னு சொல்லி அழகா அந்த ஸ்டேட்மென்ட். அதுவும் இதுவும் ஒன்னா இல்லதான் இருந்தாலும் நம்ம பாருங்க, அந்த தீய சக்தின்றதே தீய சக்தி அப்படின்னு அழகா சொல்லி அந்த மேட்டர் கொண்டு பண்ணல. நம்ம அப்படி முட்டு கொடுத்தோம்னா
நெக்ஸ்ட் மந்த் நமக்கு கிடைக்க வேண்டியது அதிகமா கிடைக்கும். சரி, இவர் கடந்து கத்துறாரு, ஓகே. ராஜ்மோகன் அவர் எதுக்கு தொண்டைக்கிழியே கத்திட்டு இருக்காரு? ஆக்சுவலி அவர் மாதிரியான ஒரு நபரை நம்ம பாலிடிக்ஸ் ஏன் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல், என்ன இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் பார்த்துக்கணும்னு சொல்றேன். என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை மாதிரியான ஆளுங்களை உள்ள வச்சுக்கணும் அப்படின்றதான். பாருங்க, அவரை பாருங்க, அவர் அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஃபார் திஸ் லீடர் அவர் அழகா ஒவ்வொருத்தர் ரெப்ரசென்ட் பண்ணி அதுல ஒரு பார்ஷியாலிட்டி அழகா அவர்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்க வகுத்து கொடுங்க அப்படின்னு. இந்த போடியம் இஸ் ஒன்லி ஃபார் விஜய், அதுல யாரும் பேசக்கூடாது அப்படின்னும் போது அவர் அந்த ரூலை அழகா ஃபாலோ பண்றாரு. செங்கோட்டையன் நீங்க எவ்வளவு பெரிய பருப்பா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இந்த மைக்ல ஓரமா பேசுன்னு அவர் அந்த இடத்துல சொல்றாருல. ஸோ தட் இஸ் லீடர்ஷிப், தட் இஸ் தலைமை பண்பு. இட்ஸ் கால்ட் லீடர் ஆஃப் திஸ் ராஜ்மோகன் சொல்ல முடியும். மாவட்ட செயலாளர்னால ஓரமா நின்று பேசு, அருண் ராஜா ஓரமா நின்று பேசு, சிடிஆரா ஓரமா நின்று பேசு. புஷி மட்டும் மேக் அ ரோல் இன் தட் பஸ். புஷி மட்டும் மேலே ஏறணுன்னே பட்டுன்னு நம்மளே ஓரம் ஒதுக்கிடுவோம்ப்பா நம்ம பிடிச்சிட்டின்னு பட்டுன்னு கவட்ட வழியா பூந்து கால்குள்ள பூந்து இப்படிக்கா வந்து போடியம்ல நின்ட்டாரு. ஸோ அங்க அந்த இடத்துல அவரோட அந்த அழகான அந்த பாலிடிக்ஸ், அந்த பாருங்க அந்த பார்ஷியாலிட்டி பாலிடிக்ஸ் அழகா நம்மளால நோட் பண்ண முடியும். பட் ராஜ்மோகன் இஸ் எ வெரி கிளியர் ஆங்கர் ஃபார் திஸ் ஷோ. இந்த ஷோ நல்லா இருந்துச்சா இல்லையா உங்களுக்கு? ஈரோடு ஷோ நல்லா இருந்துச்சா இல்லையா? என்டர்டைன்மெண்டா இருந்தது. எஸ், என்டர்டைன்மெண்ட் ஷோக்கு என்டர்டைன்மெண்ட் ஆங்கர் தானே இருக்கணும். பட் வெரி ராங் ஸ்டேட்மெண்ட்ல அது நம்ம அழகா சொல்லியிருக்கோம்ல. அவர் ஏன் மணி வந்து லைட்டா கூட எட்டி கூட பார்க்கல, ஏன் பேச விடலையோ? இல்ல நீங்க இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கிய, இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கிடையாது. இப்போ நம்ம இந்த சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல அந்த தெரு முனையில ஒருத்தர் இந்த பக்கம் கடைக்கு வந்து வாட்டர் பாக்கெட் வாங்கிட்டு போறாரு. அவர் இந்த சேனலுக்கு வந்துட்டு போகலாமா? அப்படி டாடி, அப்ப சம்பந்தம் இல்லாதவர் தானே. அப்ப அந்த மாதிரிதான் மணி ஆல்சோ சம்பந்தம் இல்லாதவரும் உள்ள கூப்பிட முடியாதுமா. அதுல பார்ட்டி வில் பி வெரி கிளியர். எங்களுக்கு தெரியும் நாங்க யாரை கூப்பிடுவோம் அப்படின்னு. இஸ் நாட் வெரி இம்போச்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு இன்டர்ன் மாதிரி போய் டிபேட் ஷோல பேசிட்டு காசு வாங்கிக்கோங்க. இன்டர்ன்ஷிப், எஸ். டைனமன் இஸ் டூயிங் இன்டர்ன்ஷிப் இன் தாவேகா. எஸ். சரி, அவர் மோதவ பேசியிருக்கார்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பைத்தியகாரத்தனம் இல்ல, அவர் அப்படி அந்த அளவுக்கு அவரை சித்தரிக்கிறாங்க இன்னைக்கு. ஆனா அவர் தெளிவா சொல்றாரு பாருங்க, பெரியார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சோ he know the name of பெரியார். புரியுதுங்களா? அவர் அழகா கம்பேர் பண்ணி பேசுறாரு. பெரியாரோடு நீங்க பெரியாருக்கு ஒரு ஆபத்து வந்த போது நீங்க என்ன பண்ணீங்கன்னு கம்பேர் பண்ணி பேசுறாரு. he is a good leader. பட் ஆனா இவர் பெரியார் வரும்போது இவர் அமைதியா தான் இருந்தாரு. பெரியாரை பத்தி சீமான் பேசும்போது இவர் அமைதியா தான் இருந்தாரு. அதே மேடையில தான் இவரும் போனாரு, அந்த புத்தக ரிலீஸ் இவரும் போனாரு. அப்ப வாழைய மூட்டினவர் இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கல. தீகா என்ன பண்ணுச்சு, திராவிட கழகம் என்ன பண்ணுச்சு, திராவிட கழகம் சீமான் வீட்டை முற்றுகிட்டுச்சு, எல்லாம் பண்ணுச்சு. பட் இவர் அமைதியா இருந்தார். என்ன காரணம்? he is also a male சிங்கம், அனதர் மேல் சிங்கம். ஐ லேட்டர்லி உங்கள்கிட்ட சொன்னதுதான். சிங்கம் இஸ் டம்மி. ஆண் சிங்கம் இருக்கிறதுலே சிங்கம் டம்மி, எதுக்குமே லாய்க்கு இல்லை. பெண் சிங்கம் வேட்டையாடுறத புடுங்கி தின்னும். அந்த மாதிரியான ஒரு சிங்கம் அது. அதனால நாம அந்த மாதிரி எதிர்பார்க்க கூடாது. பட் ஆனா அந்த சிங்கம் தேவையில்லாம கத்தும், கர்ஜிக்கும். அதை பார்த்து நாமளா பயப்படுவோம். அப்படின்னா பண்ணக்கூடாது. ஏய் அப்படின்னா மியாவ் அப்படி சொல்லுவோம். புரியுதுங்களா? அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் திஸ் பாலிடிக்ஸ்னு சொல்றோம். டாடி, எனக்கு ஜென்யூனாவே ஒரு டவுட். இப்ப கொள்கை தலைவரா வச்சிருக்காங்களா பெரியார, பெரியார் மண்ணில நின்று பேசும்போது மஞ்சளை பத்தி பேசின அளவு கூட பெரியார பத்தி பேசல. ஏன்னா பெரியார் பேசுனது கொள்கை ரிலேட்டடா இவ்வளவு இருக்கு. அப்ப வெறும் பெரியார் பேரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இவங்கதான் வந்து அவங்க ஆதாயத்துக்காக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க வேற ஏதோ சொல்றாங்க. Of course, it's a very nice question. பெரியார் என்ன செய்ய சொன்னார்? சாதி தூக்கி பிடிக்கிறோம், சாதி சாக்கடையாகவும், மனிதன் சாதி சாக்கடையாகும், மதம் மனிதனை மிருகமாகும் தெளிவா சொன்னார்ல. இது ஏன் இங்க பேச முடியல? பேச முடியாது. பேசினா பொடனில அடிப்பாங்க. செங்கோட்டையினு ஏறி மிதிப்பாரு, குஷியை மிதிப்பாரு, அது மிதிப்பாரு. எங்க வந்து எங்கடா சாதி பேசுறீங்க, என்னங்கண்ணா ஏனுங்கண்ணா கோயம்புத்தூர்ல இருந்து என்னங்கண்ணா சாதி பெருமை எதிர்த்து பேசிக்கிறீங்கன்னு எதிர்ப்பாரு. ஸோ தட் கூட்டம் நோ வாட் ஷுட் ஸ்பீக். அவங்களுக்கு தெரியும் என்ன பேசணும் அப்படின்னு. அதனாலதான் அந்த இடத்துல சாதியை பேச வேண்டிய அவசியம் இல்லை, மதத்தை பேச வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்ப வேற எங்கேயாவது போய் அதை பேசுவாங்கன்னா சத்தியமா பேச மாட்டாங்க. அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது. அவங்களுக்கு தேவை என்னமோ அதை மட்டும்தான் பண்ணுவாங்க. சுயநலமா பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் அ நைஸ் கொஷின். பட் லேட்டர் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளா அவங்கள மாதிரி 1.5 மணி நேரம் வீடியோ போட முடியும். பட் ஆனா பாக்குறவங்க எரிச்சலாயிடுறாங்க. அதனால நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே டாடி.